ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஆங்கிலேய மைசூர் போர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து கர்நாடக போர்கள் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கலாம். வாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம். ஆங்கிலேய மைசூர் போர் அப்படின்னும் போது ஹைதர் அலியும் திப்பு சுல்தானை வந்து பார்த்தோன்னா மிகவும் முக்கிய பங்காற்றியிருப்பாங்க. இதில் ஹைதர் அலியை பற்றி பார்ப்போம். ஹைதர் அலியின் தலைமையில் வந்து மைசூர் சமஸ்தானம் தென்னிந்திய வரலாற்றில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆங்கிலேய ஆட்சி விரிவாக்கத்திற்கு எதிராக வந்து ஹைதர் அலியோட மகனான திப்பு சுல்தானை வந்து ஆங்கிலேயர் எதிர்ப்பதில் வந்து முக்கிய பங்காற்றியிருப்பாங்க. இருவரும் வந்து வீர தீரத்துடன் ஆங்கிலேயர் எதிர்த்து வந்து போராடி இருப்பாங்க. இதில் வந்து 1761 வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு, மைசூர் சமஸ்தானத்தோட உண்மையான ஒரு ஆட்சியாளர் ஆகிறாரு. ஓகேங்களா, இவர் வந்து ஆங்கிலேயருக்கு வலிமையான எதிரியாகவும் திகழ்ந்திருக்கிறாரு. சரிங்களா, சரி வாங்க போரை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த போரை பற்றி பார்ப்போம். 4 போர்கள் நடைபெற்றிருக்கும் ஆங்கிலேய மைசூர் போர்களில். அதில் முதல் போர் பற்றி பார்ப்போம். முதல் ஆங்கிலேய மைசூர் போர் இதோட காலம்னு சொல்லும்போது 1767 to 1769 நடைபெற்றுச்சு. இந்த போருக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹைதர் அலியோட வளர்ச்சி மற்றும் அவர் பிரெஞ்சுக்காரர்களிடம் கொண்டிருந்த நட்புறவு ஆகியன வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் எதிர்ப்பு காரணமாக இருந்துச்சு. அதாவது போன கர்நாடக போர்கள்லேயே நம்ம பார்த்தோம், ஐரோப்பிய கண்ட்ரியில் வந்து ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் ஒரு எதிரெதிர் நாடுகளாகவே இருப்பாங்க. வணிகம் செய்கிறதுலையாகட்டும், வர்த்தகம் செய்கிறதுலையாகட்டும். அதுக்கப்புறம் அவங்க நாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு எதிரெதிர் போட்டி நாடுகளாக தான் இருப்பாங்க. அந்த நிலையை வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் தொடர்ந்து தான் கர்நாடக போர்கள்லாம் நடைபெற்று இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைதர் அலி வந்து பிரெஞ்சுக்காரர்களிடம் கொண்டிருந்த நட்புறம் வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து எதிர்ப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்குது. அவரோட வளர்ச்சியும் பிரெஞ்சுக்காரரிடம் கொண்டிருந்த நட்புறவும் தான் இதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹைதர் அலி எதிராக வந்து பார்த்தோன்னா மராத்தியர்கள், ஹைதராபாத் நிசாம், ஆங்கிலேயர்கள் இணைந்து ஒரு முக்கூட்டணியை உருவாக்குறாங்க ஹைதர் அலிக்கு எதிராக. சரிங்களா, அதுக்கப்புறம் போர்கள் நடைபெறும். இப்போ போரின் போக்கு, அதாவது பார்த்தோன்னா போர் பற்றி பார்க்கலாம். 1767 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத் நிசாம் வந்து ஆங்கிலேய படை, அதாவது பார்த்தோன்னா தளபதி ஜோசப் ஸ்மித் தலைமையிலான ஆங்கிலேய படை உதவியோட ஹைதராபாத் நிசாம் வந்து மைசூர் மீது வந்து படையெடுப்பார். அந்த ஆங்கிலேய படை வந்து ஹைதர் அலி என்ன பண்ணிடுவாருன்னா தோற்கடிச்சிருவார். அதன் பின்பு 1769 மார்ச் மாதத்தன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஹைதர் அலி என்ன பண்ணுவார்னா மதராஸ் நோக்கி வந்து படையெடுப்பார். அதனால் வந்து ஆங்கிலேயர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா 1769 ஏப்ரல் 4 என்ன செய்வாங்க அப்படின்னா அவரிடம் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வாங்க. அதுதான் வந்து என்னது, அந்த உடன்படிக்கையின்படி முதலாம் ஆங்கிலேய மைசூர் போரானது முடிவுக்கும் வந்திருக்கும். அந்த உடன்படிக்கை தான் என்ன உடன்படிக்கைனா மதராஸ் உடன்படிக்கை. 1769 இந்த ஆண்டுகள்லாம் முக்கியம். அதேமாதிரி ஒரு போர் நடக்குதுன்னா அந்த போருக்கான காரணம், அதுக்கப்புறம் அந்த போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்துச்சு அந்த மாதிரி படித்து வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு. போரின் முடிவில் வந்து பார்த்தோன்னா இந்த முதலாம் ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் மதராஸ் உடன்படிக்கையானது செய்து கொள்வாங்க. சரிங்களா, அந்த உடன்படிக்கையின்படி என்ன சொல்லணும்னா போருக்கு முன்னர் இருந்த பகுதிகளை இரு தரப்பினரும் அவங்கக்கிட்டே திரும்ப கொடுத்துருவாங்க. இரு தரப்பினருமே போருக்கு முன்னிருந்த பகுதிகளை வந்து என்ன பண்ணிடுவாங்க, திரும்பி பெற்றுக்கொள்வாங்க. மற்ற நாடுகள் தாக்கும் பட்சத்தில் வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து உதவி செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உறுதி செய்து கொள்ளப்பட்டது இந்த மதராஸ் உடன்படிக்கையின் படி. சரிங்களா, இந்த மதராஸ் உடன்படிக்கையின் வழியாக வந்து பார்த்தோன்னா முதலாம் ஆங்கிலேய மைசூர் போரானது முடிவுக்கு வந்திருக்கும். ஓகேவா, ஓகே. இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் பற்றி பார்க்கலாம். இதோட காலம் போது 1780 to 1784. இந்த இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போருக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1769 வந்து முதலாம் ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் ஒரு உடன்படிக்கை செஞ்சுருப்பாங்க. அந்த உடன்படிக்கையை தான் மதராஸ் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற நாடுகள் தாக்கும் பட்சத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வது அப்படின்னு சொல்லி உறுதி செஞ்சுருப்பாங்க. சரிங்களா, அந்த உறுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து நிறைவேற்ற தவறியிருப்பாங்க. அது ஒரு காரணமாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து 1771 வந்து மராத்தியர்கள் ஹைதர் அலி மீது படையெடுத்திருப்பாங்க. அந்த படையெடுத்திருக்கும் போது மதராஸ் உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் வந்து ஹைதர் அலிக்கு உதவலை. சரிங்களா, அதுக்கப்புறம் ஹைதர் அலியின் ஆட்சிக்குட்பட்ட பிரெஞ்சு குடியேற்ற பகுதியான மாகியை வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியிருப்பாங்க. இந்த நிகழ்வு வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து இந்த டைமில் வந்து பார்த்தோன்னா ஹைதர் அலி, ஹைதராபாத் நிசாம், மராத்தியர்கள் முக்கூட்டணியை உருவாக்கியிருப்பாங்க. முதல் கர்நாடக போரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைதர் அலிக்கு எதிராக ஆங்கிலேயர்கள், மராத்தியர்கள், ஹைதராபாத் நிசாம் இவங்கெல்லாம் ஒரு முக்கூட்டணி வந்து ஹைதர் அலிக்கு எதிராக வந்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் இந்த இரண்டாம் கர்நாடக போரில் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து அப்படியே வந்து ஹைதர் அலி, ஹைதராபாத் நிசாம், மராத்தியர்கள் வந்து முக்கூட்டணி உருவாக்கியிருப்பாங்க. இதில் கன்ஃபியூஷன் வேண்டாம், கூட்டுல கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும், தெளிவாக எடுத்துக்கோங்க. போரின் போக்கு. சரிங்களா, 1781 வந்து ஆங்கிலேய படை தளபதியாக இருந்தவர்னா
சர் அயர்கூட் அவர் வந்து ஹைதர் அலி எதிர்த்து வந்து பரங்கிப்பேட்டையில் வந்து ஹைதர் அலியை வந்து தோற்கடிச்சிருப்பார். சரிங்களா. மேலும் இந்த மைசூர் படைகள் வந்து சோளிங்கர் என்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை தழுவியிருப்பாங்க. போரின் போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதர் அலி என்ன பண்ணுவார், 1782 இறந்துருவார். அவருக்கு பின்னாடி அவரோட மகனான திப்பு சுல்தான் வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து வந்து போரினை தொடங்குவார். அவர் வந்து பார்த்தோன்னா 1783 திப்பு சுல்தான் என்ன செய்கிறாருன்னா ஆங்கிலேய படை தளபதியான பிரிகேடியர் மேத்யூஸ் மற்றும் அவரது படை வீரர்கள் வந்து கைது செஞ்சிருவார். சரிங்களா. இந்த போரின் முடிவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மங்களூர் உடன்படிக்கை வந்து செஞ்சுருப்பாங்க. எப்போனா 1784 மார்ச் 7 வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையில் வந்து பார்த்தோன்னா இந்த மங்களூர் உடன்படிக்கையானது கையெழுத்தாக இருக்கும். சரிங்களா. இந்த மங்களூர் உடன்படிக்கையின்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போருக்கு முன்னிருந்த பகுதிகளை வந்து இருதரப்பினரும் வந்து திரும்ப அவங்ககிட்டே கொடுக்கறது மாதிரியும், அதேமாதிரி இந்த போரின் போது கைது செய்யப்பட்ட கைதிகளையும் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உடன்படிக்கையின்படி வந்து உடன்பாடு எட்டப்பட்டிருக்கும். சரிங்களா. இந்த உடன்படிக்கையின் மூலமா வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை வந்து வலிமை மிக்க எதிரியாக இருந்த அந்த முக்கூட்டணி யார் ஹைதராபாத் நிசாம், ஹைதர் அலி, அதாவது இப்போ வந்து திப்பு சுல்தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மராத்தியர்கள், இந்த கூட்டணிகிட்ட வந்து தன்னை பாதுகாத்து கொண்டார். ஓகேங்களா. இந்த சமயத்திலே வந்து அமெரிக்காவில் வந்து பார்த்தோன்னா தன்னோட குடியேற்றங்களை இழந்துக்கிட்டு இருந்த போதிலும் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணுறாரு, இந்த உடன்படிக்கையின்படி எதையும் இழக்காமல் என்ன பண்ணுறாருன்னா இந்தியாவில் வந்து ஆங்கிலேய ஆட்சி பகுதிகளை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு ஆரம்பித்தார். சரிங்களா. இதோட வந்து இந்த 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து முடிவுக்கு வரும். அடுத்து வந்து 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர். இது வந்து 1790 to 1792 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். இந்த போருக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மங்களூர் உடன்படிக்கைக்கு பின்னாடி வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து வெளிநாட்டு கூட்டணியை அமைக்கிறதுக்காக வந்து திப்பு சுல்தான் என்ன செய்வார் அப்படின்னா பிரான்ஸு மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு வந்து தன்னோட தூதுவர்களை அனுப்புவார். இது ஒரு காரணம். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேய கூட்டணியில் இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை வந்து திப்பு சுல்தான் 1789 வந்து தாக்கியிருப்பார். இந்த சமயத்தில் வந்து திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தோம்னா முக்கூட்டணியை உருவாக்கியிருப்பாங்க. யாருன்னு சொல்லுவாங்கன்னா ஆங்கிலேயர்கள், ஹைதராபாத் நிசாம் மற்றும் மராத்தியர்கள் அவங்களாம் இணைந்து வந்து பார்த்தோன்னா முக்கூட்டணி வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகே. இப்போ போரின் போக்கு அதாவது பார்த்தோன்னா 2 ஆண்டுகள் வந்து பார்த்தோன்னா 3 கட்டங்களாக இந்த போர் நடைபெற்றிருக்கும். இந்த போரில் திப்பு சுல்தான் வந்து தனியாகவே வந்து எதிர்த்து போராடி இருப்பார். தளபதி பீடோஸ் தலைமையிலான தாக்குதல் வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கும். அதனால் வந்து 1790 வந்து தலைமை ஆளுநர் காரன்வாலிஸ் வந்து தானாகவே படையை வந்து வழிநடத்தியிருப்பார். ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து தாக்குவதற்கு தடையாக இருந்த அனைத்து மலைக்கோட்டைகளையும் வந்து இவர் வந்து கைப்பற்றியிருப்பார். நம்பிக்கையில் வந்து திப்பு சுல்தான் வந்து ஆங்கிலேயரோட வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்படுவார். அப்போ காரன்வாலிஸ் பிரபு வந்து 1792 வந்து ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை வந்து ஆங்கிலேயர் கூட வந்து திப்பு சுல்தானும் காரன்வாலிஸ் பிரபுவும் வந்து 2 பேருக்கும் இடையில வந்து இந்த ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கையானது வந்து கையெழுத்தாகிருக்கும். சரிங்களா. ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை 1792 செஞ்சுக்கிட்டாங்க. இந்த உடன்படிக்கையின் படி வந்து பார்த்தோன்னா திப்பு சுல்தானோட ஆட்சி பகுதியில் இருக்கிற பாதி பகுதிகளை வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னும், போர் இழப்பீடு தொகையாக வந்து 3.6 கோடி செலுத்தணும் அப்படின்னும், தன்னுடைய 2 மகன்களையும் ஆங்கிலேயரிடம் பிணைக்ககுதிகளாக வந்து ஒப்படைக்க வேண்டும் திப்பு சுல்தான் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டார். சரிங்களா. இதன் மூலிமா ஆங்கிலேயர்கள் வந்து மலபார், குடகுமலை, திண்டுக்கல் மற்றும் பாரமகால் என்று அழைக்கப்படுகிற கோயம்புத்தூர், சேலம் ஆகிய பகுதியில் வந்து பெற்றிருப்பாங்க. சரிங்களா. இந்த ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கையின் படி வந்து பார்த்தோன்னா 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரானது முடிவுக்கு வந்திருக்கும். ஓகே. 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் இது வந்து 1799 நடைபெற்றிருக்கும். இதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திப்பு சுல்தான் 1792 ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கையின் மூலம் வந்து காரன்வாலிஸால் வந்து அவமரியாதை செய்யப்பட்டதை அவர் மறக்கலை. ஓகேங்களா. திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து இந்த முறையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளிநாட்டு கூட்டணி அமைக்கிறதுக்காக அரேபியா, துருக்கி, ஆப்கானிஸ்தான் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு தன்னுடைய தூதுவர்கள் வந்து அனுப்புவார். அதே சமயத்தில் வந்து எகிப்து மீது படையெடுத்த நெப்போலியனுடன் திப்பு சுல்தான் தொடர்பு வச்சுருந்ததும் பிரெஞ்சு அலுவலர்கள் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வருகை புரிஞ்சிருப்பாங்க. அங்கே வந்து ஜேக்கோபியன் கழகத்தை வந்து நிறுவியிருப்பாங்க. மேலும் அங்கே வந்து ஒரு சுதந்திர மரமும் நடைபெற்று இருக்கும். சரிங்களா. ஓகே. போரின் போக்கு வந்து பார்த்தோம்னா 1799 வெல்லேஸ்லி பிரபு திப்புவின் மீது வந்து படையெடுத்திருப்பார். இது வந்து குறுகிய காலத்தில் நடைபெற்ற மிக கடுமையான போராக இருந்துச்சு. திட்டமிட்டபடி என்ன பண்ணுறாங்கன்னா மைசூரின் மேற்கே பம்பாய் இராணுவம் தளபதி ஸ்டூவர்ட் தலைமையில் வந்து பார்த்தோன்னா படையெடுத்திருப்பாங்க. இதே சமயத்தில் மெட்ராஸ் இராணுவம் வந்து தலைமை ஆளுநர் சகோதரரான ஆதர் வெல்லேஸ்லி தலைமையில் வந்து திப்பு சுல்தானை வந்து தாக்கியிருப்பாங்க. திப்பு தன்னுடைய தலைநகரான ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்து பின்வாங்கியிருப்பார்.
அப்புறம் வந்து பார்த்தோன்னா 1799 மே 4 வந்து பார்த்தோம்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் கைப்பற்றப்பட்டிருக்கும். திப்பு சுல்தான் வீரதீரமாக போரிட்டு வந்து இறந்திருப்பார். சரியா, இறுதியில் வந்து கொல்லப்பட்டிருப்பார். இவ்வாறாக தான் வந்து 4ஆம் மைசூர் போரானது வந்து முடிவுக்கு வந்திருக்கும். சரிங்களா, ஒட்டுமொத்த மைசூரும் வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேயரிடம் வந்து சரணடைஞ்சிருப்பாங்க. இந்த போருக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, திப்புவின் குடும்பத்தினர் வந்து இங்கே வேலூர் கோட்டைக்கு வந்து பார்த்தோன்னா அனுப்பப்படுவாங்க. அங்கே வந்து சிறைப்படுத்த தான் பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மீண்டும் வந்து இந்து உயர் குடும்பத்தை சேர்ந்த கிருஷ்ணராஜ உடையார் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மைசூர் அரியணை ஏறுறாரு. இந்த போருக்கு பின்னாடி வந்து கனரா, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம் ஆகிய பகுதியில் வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இணைச்சு கொள்கிறாங்க. இதோட வந்து பார்த்தோன்னா 4ஆம் மைசூர் போரானது வந்து முடிவுக்கு வந்திருக்கும். சரிங்களா, இதோட வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேய மைசூர் போரானது வந்து முடிவுக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.